திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக ஓதுங்கள். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழுங்கள். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை நீங்கள் அற்புதமாக கூறுவீர்களே ஆனால், நாள்தோறும் நல்லதையே செய்வீர்களே ஆனால், உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கிற அம்பலவாணனுடைய மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அருமையாக வாழ்வீர்கள், பெருமையோடு வாழ்வீர்கள். நமச்சிவாய சொல்லுங்கள். நமச்சிவாய 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 சொல்லிக்கொண்டே இருங்கள். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனமாடும் சிவபெருமன், நம்பெருமன், குத்தப்பெருமன், அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 4ஆம் திருமுறையிலே திருவையாறு என்னும் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கிறோம். 4ஆம் திருமுறையில் 5ஆம் திருமுறை தவிர 5ஆம் திருமுறையிலே 28வது பதிகம் திருவையாறு. 5ஆம் திருமுறை என்பதுமே அற்புதமாக அறிவீர்கள், திருக்குறுந்தொகை என்பதை. இதில் 4வது பாடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். பாடலை காண்போம். இருளின் வண்ணமும் ஏழிசை வண்ணமும் சுருளின் வண்ணமும் ஜோதியின் வண்ணமும் மருளும் நான்முகன் மாலோடு வண்ணமும் மருளும் நான்முகன் மாலோடு வண்ணமும் அருளும் வண்ணமும் ஐயாரே. ஐயாற்ற தலத்தின்களே எழுந்தருளியிருக்கின்ற இறைவர் இருளின் வண்ணமும் 7 இசைகளின் வண்ணமும் வேற்றுமைகளும் 7 இசைகளின் வண்ண வேற்றுமைகளும் சுருண்ட சடையின் வண்ணமும் ஒளியின் வண்ணமும். அங்கே இருளின் வண்ணம் சொன்னார், உடனே ஒளியின் வண்ணம் சொல்றார். ஒளியின் வண்ணமும் நான்முகனும் திருமாலும் விண் பறந்தும் மண் புகுந்தும். நான்முகன் என்ன பண்ணார்? விண் பறந்தார். பெருமானுடைய தத்துவத்தை, நானா பெரியனா நீயா பெரியவனான். அப்போ நான்முகன் என்ன பண்ணார்? விண் பறந்தார். திருமால் மண் புகுந்தார். அப்படி புகுந்தும் அவளுக்கு காண்டற்கு அரிது என காண முடியாது என்று மருளும் வண்ணமும். அது மட்டுமல்ல மெய்யன்பர்களே, அவருடைய ஆணவமும் அடங்கிய வழி அருளக்கூடிய வண்ணமும் உடையவர். வண்ணம் இருளின் வண்ணம்னா என்ன தெரியுமா? அகோர முகம். அகோர முகத்தினுடைய நிறம் அது. ஊழிக்காலத்திலே இரவின்கண் அதன் மையமாகவே சுற்றித் திரியும் தன்மை என்று சொல்லலாம்.
அன்பர் அல்லாதவர்களுக்கு இருளின் தன்மை போல் உணர்தற்கு அரிதாய் தோன்றும் நிலை எனவும் கூறல். 7 செய் வண்ணம் குரல், சுத்தம், கைக்கிளை என்று சொல்லக்கூடிய 7 செய்யும் தன்மையாய் விளங்குவர். 7 செய்யாய் இசைப்பயனாய் இன்னமுதாக இருக்கக்கூடியவன் நம்பெருமான். சுருளின் வண்ணமும் எங்கும் சுற்றி சூழ்ந்திருக்கும் தன்மை, மருளுதல் மயங்குதல், நான்முகன் மாலோடு வண்ணன்னர். திருமால் பிரம்மாவிற்கும் திருமால் பிரம்மராய் இருக்கும் தன்மை எனலும் சொல்லலாம். அருளும் எண்ணம் என்ற அருள் செய்யக்கூடிய தன்மை. திருச்சிற்றம்பலம். இருளின் வண்ணமும் 7 செய் வண்ணமும் சுருளின் வண்ணமும் ஜோதியின் வண்ணமும் மருளும் நான்முகன் மாலொடு வண்ணமும் அருளும் வண்ணமும் ஐயாரே. அருளக்கூடிய வன்மை தன்மையுடையவர் ஐயாரப்பர். எனவே அடியார் பெருமக்களாகிய நாமும் அந்த ஐயாறு என்னும் திருத்தலம் சென்று அங்குள்ள பஞ்சநதீஸ்வரரையும் தர்ம சம்மர்த்தினியையும் வணங்கி பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.